தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் கராத்தே ராஜகுரு. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 59 ஆண்டு காலம் கராத்தாவின் தற்காப்பு கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். 54 ஆண்டு காலம் இவர் பொது சேவையிலும், 25 ஆண்டு காலம் மனித உரிமை பாதுகாப்பு அந்த களத்திற்காக இவர் சேவைகள் பல செய்திருக்கிறார். இந்திய முதல் சாம்பியன் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் மாஸ்டர் அந்த பட்டத்தை இவர் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரிடம் சில கேள்விகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் திரு ராஜகுரு. உங்களுடைய சேவைகள் எல்லாம் நாங்கள் பல முறை பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடி கூட நீங்கள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறீங்க. உலகம் சுற்று வாலிபனாகவே இருந்திருக்கிறீங்க. உலகம் முழுவதும் உங்களுடைய தற்காப்பு கலையை நீங்கள் உங்களுடைய சேவையாக அதை அர்ப்பணித்து இருக்கிறீங்க. உங்களுடைய சேவைகள் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் என்னுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது மக்கள் சப்தத்துடைய எடிட்டர் ஆகிய கண்ணை ஐயருக்கு என்னுடைய மகன் தங்களுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய பத்திரிகை சங்கத்திற்கும் எல்லாருக்கும் சேர்ந்து என்னுடைய மனமகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என் பேர் ராஜகுரு அப்படின்னு செல்லமாக அந்த ராஜகுருன்ற ஒரு பேர் எனக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 59 வருட காலமாக தற்காப்பு கலை என்னுடைய நிபுணராகவும் 54 வருட காலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி 54 வருட காலமாக பொது சேவைக்காகவும் ஒரு 25 வருட காலமாக மக்கள் உரிமைகளுடைய பாதுகாப்பகத்துடைய தலைவராகவும் இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை இயக்கி கொண்டு அவங்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்து அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து பெண் குழந்தைங்களுக்கும் தைரியத்தை கொடுத்து இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் மாணவ மாணவிகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இன்றைக்கி பல குழந்தைங்க சர்வதேச அளவில் என்கிட்ட படித்த குழந்தைங்க வெளிநாட்டுகளையும் நம்ம இந்த கராத்தே தற்காப்பு கலை பிறந்தது நம்ம நாட்டில் இந்திய மண்ணில் தான் நம்ம தற்காப்பு கலையெல்லாம் பிறந்தது. பாசமும் இங்கே தான் பிறந்தது, எல்லாமே இங்கே தான். ஸோ இந்த தற்காப்பு கலையை வெளிநாட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் வல்லரசு நாட்டில் அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி நாட்டிலையும் கூட கொண்டு போய் சேர்த்து என்னுடைய பேர்லேயே அந்த கராத்தே கிளாஸ் ஆரம்பித்து அங்கே இன்றைக்கு வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு வருது நம்ம தற்காப்பு கலை. அதே மாதிரி பொது சேவை சின்ன குழந்தையிலேருந்து. ஏன்னா என் தற்காப்பு கலைக்கு வாத்தியார் என்னுடைய தந்தையார். என் தந்தையார் தான் என் தற்காப்பு கலையுடைய வாத்தியார். அவர் தான் எனக்கு ஆரம்பித்து விட்டார். என் குருநாதர் எங்கள் அப்பா தான். அவர் தான் அந்த கலையை ஆரம்பித்தார். அப்புறம் பாக்ஸிங் இப்படி அந்த கலையெல்லாம் ஆரம்பித்து அப்படியே குங்ஃபு கராத்தே அப்படின்னு என்னை கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு மாஸ்டர் உருவாக்கி இன்றைக்கி பல தற்காப்பு கலையை படித்து இன்றைக்கி ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவலில் வந்திருக்கேன். ஒரு 5000-10,000 குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அதே டைமில் தற்காப்பு கலைக்கு எங்கள் அப்பா வாத்தியார்னா பொது சேவைக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு வாத்தியார். ஆமாம். ஏன்னா தாய் தந்தை 2 பேரும் எனக்கு ஆமாம் தாய் தந்தை 2 பேருமே எனக்கு வாத்தியார் இருந்திருக்காங்க. தந்தையார் தற்காப்பு கலைக்கு வாத்தியார், பொது சேவைக்கு எங்கள் அம்மா வாத்தியார். எங்கள் அப்பா பேர் தங்கப்பன், எங்கள் அம்மா பேர் காசம்மாள். இந்த 2 தெய்வம் தான் எனக்கு இன்றைக்கி எல்லாம் வழிகாட்டுனால. அப்போ குழந்தையிலேருந்து அப்படியே வளர்ந்துட்டனால சாமி புள்ளனே வளர்ந்துட்டேன் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட. அப்போ நல்லதுக்கே வாழ்ந்தனால அதுக்கப்புறம் இந்த தற்காப்புகளை எனக்கு மேன்மைப்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய படங்களை கொண்டு போய் எங்கள் அம்மாலாம் 3 வயசுலேருந்தே காமிக்கிறது. நாங்கள் போலீஸ் கேம்பில் இருந்தோம் ஆவடியில் போலீஸ் கேம்பில் எங்கள் அப்பா போலீஸாக ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அந்த கேம்பில் 3 வயசுலேருந்து கொண்டு போகிறதுனால அங்கெல்லாம் புரட்சி தலைவர்களுடைய படத்தை பார்த்து எங்கள் அம்மாவை குத்தி இப்படி தான் நான் ஆரம்பித்தேன். இப்படி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் கிராண்ட் சாம்பியன் லெவலுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு எங்கள் அம்மாவும் தான் காரணம். பாவம் அவங்ககிட்ட தான் ஆரம்பித்த சண்டையை. இப்படி ஆரம்பித்து அதுக்கு காரணம் எனக்கு வளர்த்த காரணம் அதில் ஒன்று என்ன மெருகூட்டின காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ அவர்கிட்ட அந்த இதை பார்த்தோன்னே சினிமாவை பார்க்க அப்போது சண்டை போடவும் முடியும், சண்டை போடுறவங்களால உதவி செய்ய முடியும்ன்றது அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அம்மா அப்பா தற்காப்பு கலைக்கு அப்பா வாத்தியாராகவும் பொது சேவைக்கு எங்கள் அம்மா வாத்தியாராக இருந்தாலும் மெருகேற்றி விட்டது என்னை புரட்சி தலைவருடைய சினிமா படம் தான். அப்போ திரைப்படங்கள் தான் என்ன இன்னைக்கு மெருகேற்றி மோட்டிவேஷன் பண்ணது அதுதான். ஏன்னு கேட்டால் தற்காப்பு கலையும் பண்ணுறாரு அவர்.
அதே டைம் அதில் சேவை பண்ணுறாரு. பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு இப்பெல்லாம் சேவை பண்ணுறது, தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இப்படிலாம் அவர் வாழ்ந்தேன்னா அதே நான் பார்த்து அப்படியே வந்துட்டேன். அப்படி தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன். இன்றைக்கி இத்தனை வருடங்கள் ஆச்சு. நல்லபடியாக ஒரு கண்ணில் நேசிப்பேன், ஒரு கண்ணில் சேவை செய்வேன். அப்போ நான் சைமல்டேனியஸ் இந்த தற்காப்பு கலையும் செஞ்சுக்கின்னு இந்த பொது சேவை செஞ்சுட்டு வரனால மனசை ஒருநிலைப்படுத்த முடிஞ்சது. என்னால் தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லது மட்டும் செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால எதுலையும் இறங்க முடியாது. அதனால் பட்டுன்னு ஒரு நல்ல கெட்ட காரியங்களையோ மற்றவங்களை இது பண்ணுறதோ அது என்னால் ரொம்ப கஷ்டம் அது மனசில். அதனால் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கொடுக்கறதுக்கு 5-10 விரலுக்கு அர்த்தம் சொல்லி அவங்கள வளர்க்குறேன் நான். 5 விரல் வந்து வலது கை விரல் வந்து மாதா, பிதா, குரு, தெய்வம், குடும்பம். குடும்பத்தை நான் தான் சேர்த்தேன். நம்ம படித்ததெல்லாம் மாதா, பிதா, குரு, தெய்வம் தான் படித்தோம். குடும்பத்தை நான் தான் சேர்த்தேன். ஏன்னு கேட்டால் குடும்பத்தை நீ பார்க்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டை எப்படி பார்ப்பீங்க? அப்போ உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ பக்கத்து வீட்டையும் பார்க்கலாம். அங்கே யார் பசியாக இருக்கிறாங்களோ அவங்கள பசியாக இருக்கலாம். அடுத்து தெருவுக்கு போகணும். தெருவில் யாரெல்லாம் பசியாக இருக்கல, யார் நிம்மதியாக இல்லை, அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கணும். அப்புறம் ஊருக்கு போகணும், அப்புறம் நாட்டுக்கு போகணும், அப்புறம் தேசத்துக்கு போகணும். இப்படி ஒவ்வொரு படியாக வந்தனால தான் இன்றைக்கி நான் சர்வதேச அளவில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குடும்பத்துலேருந்து ஆரம்பிச்சு. அப்போ இந்த 5 விரல என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தற்காப்பு கலை மட்டும் சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது இந்த 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 பாடங்களை கற்றுக் கொடுப்பேன். முதல்ல வந்தவொடனே சண்டைக்கு வா, புரூஸ்லி மாதிரி அடி, தம்மா லிமின் அடிச்சுட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. கேரக்டரோடு வளர்ப்பேன். குழந்தைகளை கேரக்டரோடு வளர்க்கணும். நல்ல நல்ல குணங்களோடு வளர்த்தா அந்த குழந்தைங்க தற்காப்பு கலைன்றது என்னன்னு கேட்டால், இந்த கராத்தேனா என்னன்னு கேட்டால், கரானா பெருன்னு அர்த்தம், தேனா கையின்னு அர்த்தம். ஜாப்பனீஸுடைய வேர்டு இது வந்து ஜப்பான் மொழி. கரானா வெறும் எம்டி, தேனா கை, ஹேண்ட் ஹேண்ட். அப்போ வெறும் கை. வெறும் கைகளால் ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் வெறும் கைகளால் எதிரியை தாக்க வரும் எதிரியை நாம் ஆப்போசிட் பண்ணுறது, அதாவது தடுத்து நிறுத்துவது. அதுதான் இந்த கராத்தே. அப்போ இது நம்ம நாட்டில் போட்ட கலை வெளிநாட்டில் நல்லா பரவிச்சு. சைனா, ஏன்னா இங்கேருந்து போனவங்க தான் போதி தர்மான்னு ஒரு பெரியவர், அவர் தான் பெரிய ஆசானவர். அவர் இங்கேருந்து கலையை கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் கொடுத்துட்டு அங்கேருந்து அதை மருத்துவத்தையும் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, அந்த 7ஆம் அறிவுலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உண்மையான விஷயம். அதெல்லாம் மிஸ்டர் சூர்யா எடுத்ததெல்லாம் உண்மையான விஷயம். தற்காப்பு கலை எவ்வளோ கோல்டாக எடுத்தார். அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறது, சைனாக்காரங்களும் அக்செப்ட் பண்ணுறது இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அந்த நம்ம நாட்டு கலையை, நம்ம சரித்திர படைத்த கலையை நம்ம வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறோம். அப்படி ஐடியா வச்சு தான் நானும் வெளிநாட்டில் கொண்டு போயிட்டு என் கராத்தையை நான் படித்த கராத்தையை, இங்கே படித்த கராத்தையை அங்கே கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி எண்ணற்ற மக்கள், எண்ணற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கனடா, அமெரிக்கா வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு கராத்தே போது. அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் என்னென்னா மக்கள் உரிமைகள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதில் தலைவராக இருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு 8000-7000 பேரை வைத்து கொண்டு அவங்கள வச்சு மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாருக்கு முடியலையோ, யாருக்கு ஆதரவு இல்லையோ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க. சாப்பாடு கறிச்சா போகலாம், சந்தோஷத்துக்கு போகலாம், மகிழ்ச்சிக்கு போகலாம். ஆனால் ஒருத்தர் ஆதரவு இல்லாமல் தனியாக மாட்டிக்கின்னு சாவ போகிற நிலைமை, சூசைட் பண்ணுற நிலைமை யாருமே இல்லை. இந்த பக்கம் இவங்க தகராறு, இந்த பக்கம் இவங்க தகராறு, யாரும் உதவி செய்ய மாட்டோம். அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஒரு வார்த்தை தான், என்னத்துமா நான் இருக்கு, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி நம்ம சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது நான் இன்னைக்கு 25 வருஷமாக அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, பார்த்துக்கிறேன்னு. யாராக இருந்தாலும் போயிட்டு அவங்ககிட்ட அணுகுமுறையில் பேசி அவங்கள காப்பாற்றிடுவேன். சின்ன வயசுலேருந்து நான் இந்த பொது சேவையிலையும் தற்காப்பு கலையிலையும் இருக்கிறனால இன்னைக்கு எல்லா மக்களையும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் சேவை தான் பண்ணுவேன். ஒரு கண்ணில் நேசிப்பேன், ஒரு கண்ணில் சேவை பண்ணுவேன். எல்லாரையும் நேசிப்பேன். அது யார் இவங்க அவங்க எனக்கு துரோகம் பண்ண போகிறாங்க, எனக்கு எதிரி ஆக போகிறாங்க, அதெல்லாம் அது அவங்க டியூட்டி. எனக்கு எதிரி ஆக போகிறவங்களும் எனக்கு துரோகம் பண்ணுறவங்களும் அது அவங்க டியூட்டி. என் டியூட்டி அவங்களுக்கு சேவை பண்ணுறதும் அவங்களுக்கு நேசிக்கிறதும். அப்போ என் டியூட்டி நான் தவற மாட்டேன். எப்பவுமே நம்ம நேசிக்கிறவங்களை கூட அவங்க இப்போ யாராக இருந்தாலும் சரி, நீங்களே இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, பழகுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன நேசிக்க வரீங்க. நான் நீங்கள் எவ்வளோ என்னை நேசிக்கிறீங்க அந்த கணக்கு போட மாட்டேன். என் குணம் சின்ன வயசில் அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறேன்னு நான் கணக்கு போட்டேன்னா உங்களை விட்டுட்டு நான் ஒரு நாள் போயிடுவேன். ஆனால் நான் உங்களை கண்ணையாவை நான் நேசிக்கிறதுல பலமாக இருப்பேன். நான் பலமாக இருந்தேன்னா உங்கள் அன்பை என்னை விட்டு போவேன். இதுதான் இது புருஷன் பொண்டாட்டியும் சரி, அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த அன்பு எங்கேயும் போவேன். ஒருத்தருக்கு என்ன தேவை? நல்லா நேசிக்கணும்,
நல்லா அக்கறை வைக்கணும். இது ரெண்டும் செய்யுங்க. ஒருத்தர் நேசிங்க, அவங்களை சேவை பண்ணுங்க, அந்த பாசம் உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு வரும். பாசத்தில் மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லைங்க. பணம் வேணுங்க, பணம் வேணும். பணம் வந்து எதுக்கு வேணும்னா வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லை, வாழ்வுக்கு தான் பணம் தேவை. இங்கேருந்து நீங்கள் வரீங்க பெட்ரோல் ஊற்றுறதுக்கும் சாப்பாடு வயிற்றுக்கு போடுறதுக்கும் இதுக்கெல்லாம் தான் நம்மளுக்கு பணம் தேவையே தவிர தேவைக்கேற்ற பணம், தேவைக்கு தான் பணம் தேவை, ஆசைக்கு பணம் தேவை. அப்போ இது என்ன காரணம்னா எல்லாரும் நினச்சிக்கணும் பணம் தான் முன்னாடி, பாசம் தான் முன்னாடி. பாசம் இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சாப்பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும், தருவாங்க, சாப்பிடுங்க போங்க. ஆனால் அதை நீங்கள் மெயின் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, உறவுகளும் பாசத்தையும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நம்ம நிறைய பிரச்சனையை பண்ணுறோம். நிறைய மற்ற எப்போவுமே பாருங்கள் குறுகிய மனப்பான்மையிலே வாழக்கூடாது. இன்றைக்கி நம்ம சர்வதேச அளவில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களான்னு நம்ம நினைக்கிறோம். அதை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்க பைக் வச்சுருக்கவங்க காரை வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் ஒத்து வராது, நம்மளுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் பைக்கில் வரனா இப்போ காரை வச்சுருக்கான் பார்த்தியா அவன் அப்படி நம்ம நினைக்கிறோம். அதை குறுகிய மனப்பான்மையை எடுத்துட்டோம்னா சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்காங்களான்னு பாருங்கள். நம்மளை சுற்றி நல்லா இருக்காங்க பார்த்துட்டு மனசை நிம்மதியாக வைங்க, அந்த பாசத்தை செலுத்திக்கினே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ பாசம் செலுத்துறீங்க இறைவன் நம்மளை பார்ப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி பார்க்க போகிறோம். அங்கே போனோடனே ஒரு பார்த்துருப்பீங்க நீங்கள் சில டைமில் உண்டியில் 1 கோடி ரூபாய் இருந்தது, 2 கோடி ரூபாய் இருந்தது, 10 கோடி ரூபாய் இருந்ததுலாம் 10 படிச்சிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். போய் போய் ஒரு 10 கோடி போடுறாருன்னா ஒருத்தர் தெரியாமல் எப்படி போடுறாரு, அவருக்கு 100 கோடி 50 200 கோடி லாபம் வந்ததுதான் 10 கோடி போட முடியும். அப்போது அது வந்தனால அங்கே போய் போடுறாரு, ரைட். அப்போது அவர் அங்கே வந்து சாமியை கும்பிடும்போது வெங்கடாஜலபதி இருக்கிறவர் அவர் என்ன செய்வார், அவர் மனசுக்குள்ளே போயிட்டு நன்றி மகிழ்ச்சியாக இருன்னுவார். அவன் மனசுக்கு மட்டும் தெரியும், அப்பா என்ன பார்க்குறாரு, நான் போட்டு வந்திருக்கேன் 20 கோடி அப்படின்னா நன்றி மகிழ்ச்சியாக இருக்குன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, நன்றின்னு அவர் மனசில் ஏன் சொல்கிறாருன்னா, நல்ல வேலை இந்த 20 கோடி நீ அமுத்திக்காம இதை எடுத்துட்டு போட்டியே அதனால் உங்களுக்கு நன்றின்றாரு. மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நீ இந்த 20 கோடி போட்டனால்தான் என் வழியெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன், அந்த மலையெல்லாம் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு நான் நல்லா பண்ணிக்கிறேன், லட்டெல்லாம் கொடுக்குற மக்களுக்கு இந்த 20 கோடி ஆகும், அதனால் நீ மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு அது தெரியும், மனசுக்குள்ளே தான் தெரியும், 20 கோடி போட்டனால எனக்கு இன்னும் 200 கோடி தருவார் அப்படின்னு தெரியும், வந்துடுவார், ஓகே ரைட். அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, வர வழியில் 10 கோடியை 100 கிராமத்தில் போயிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டுட்டு ஒரே 1 லட்சத்தை எடுத்துன்னு உள்ளே போடுறாரு. 10 கோடி எல்லாத்தையும் போட்டுட்டு 1 லட்சத்தை விட்டு, அப்பா நான் வர வழியில் கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லட்சம்ப்பா தான் காணிக்கையாக போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னா, அதே வெங்கடாஜலபதி அவரை பார்ப்பாரு, பார்த்து இப்படி நின்றுட்டு என்ன சொல்லுவார், இப்படி இருந்துட்டு அந்த கண்ணை அவரு அவ்வளோ ஜனம் இருக்கும், அவரை மட்டும் பார்த்து கண்ணை அசைச்சு அப்படி எடுப்பார். கண்ணை திறந்து மூடுவார், அவர் மூடி திறப்பார் அவர் ஒரு தடவை. அப்போது அப்படி இவருக்கு உடம்பு இதாகிடும். இது நடக்கும் உண்மையிலேயே. 10 கோடி வரவழியில் போட்டு 1 லட்சத்துக்கு எடுத்து போட்டு 100 குழந்தைகளை உருவாக்கி எல்லாருக்கும் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நேற்று பழைய சோறு, நேற்று கூழ் குடிச்சு குழந்தை இன்னைக்கு பழைய சோறு நல்ல சோறு சாப்பாடு சாப்பிடும். நேற்று பழைய சோறு சாப்பிட்ட குழந்தை இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவோம். அந்த ஒரு வித்தியாசம் வரும், அந்த குடும்பத்துக்கும் ஒரு நிம்மதி. அப்போது 100,000 குழந்தைகளை நிம்மதி பண்ண வச்சுட்டு அங்கே போய் 1 லட்சம் போட்டுது. அப்போ என்ன வெங்கடாஜலபதி அவர் கண்ணை அப்படி வச்சு இப்படி எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன வேலை செய்யணும்னு நினச்சினோம் அது நீ செஞ்சுட்டு வந்துட்ட அவர் சொல்லிட்டு நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல மாட்டார். இவர் என்ன செய்வார், நிம்மதியாக இரு நான் உன்னுடன் இருப்பேன், ரெண்டுத்துக்கு வித்தியாசம். நன்றி மகிழ்ச்சியாக இருக்குன்னு அவருக்கு சொன்னார், இவருக்கு என்ன சொல்றாரு, நிம்மதியாக இருப்பாய் நான் உன்னுடன் இருப்பேன். நிம்மதிக்காக, வெறும் நிம்மதிக்காக அந்த வார்த்தை வாங்குறாரு, உன்னுடன் இருப்பேன், ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை தான் நீ செஞ்சுட்டு வந்த. இதுதான் இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ காரியம், நல்ல காரியம், சாவுற வரைக்கும் நீங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம கர்மா, நல்ல கர்மா நம்மளை ஒன்றுமே செய்யாது. நான் செய்கிற நல்ல காரியம் எதுவுமே எனக்கு வராது. நான் செய்கிற நல்ல காரியம் நம்ம குழந்தைங்களுக்கு போகும், 3 பரம்பரைக்கு கண்டினியூவாக போகும். பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, 4 பரம்பரைகளை உன்னுடைய கர்மா தொடர்ந்து வரணும். அப்போ என்ன அர்த்தம், நீ செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்யாத, எது எதிர்பார்த்து செய்யாதுங்க, அப்படியே போங்க, அப்படியே செய்யுங்க. நேசிங்க, சேவை செய்யுங்க. ஒரு கண்ணை நேசிங்க, இந்த 2 கண்ணை அதுக்கு தான் கொடுத்தான். ஒரு கண்ணை நேசிங்க, 1 கண்ணை சேவை செய்யுங்க. உண்மையாக நேசிங்க. நேசிக்கிறது வேற, உண்மையாக நேசிக்கிறது வேற.
நேசிக்கிறதுன்னா சாதாரணமாக நேசிப்பாங்க எல்லாருமே. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா நல்லா தான் நேசிப்பாங்க. இன்னும் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா இன்னும் நேசிப்பாங்க. 10 லட்சம் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா ஆளே காலி பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு நேசிக்கிறது, அது நேசிக்கிறது தான். அதனால அது இல்லை நான் சொல்கிறது. உண்மையாக நேசிக்கும், அதுக்கு பணம் இல்லை. உண்மையான பாசம், அந்த பாசம் வச்சிங்கன்னா பணமே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நேசிக்கும். ஸோ அதனால் நம்ம எது செஞ்சாலும் ட்ரூத் இருக்கணும். வாழ்க்கையில் சத்தியம் இருக்கு. சத்தியன்றது இறைவன், கண்ணுக்கு தெரியாது. சத்தியம் இருக்கு. நீங்கள் எது செஞ்சாலும் மனசில் இருக்கிறதான் சேர்த்து கொட்டிட்டேன். தற்காப்பு கலையும் கொட்டிட்டேன், என்னுடைய சோசியல் சர்வீஸும் கொட்டிட்டேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை என்னுடைய திரு கண்ணையா ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சர்வதேச கராத்தே தற்காப்பு கலை சார்பாகவும் சர்வதேச மக்கள் உரிமைகள் பாதுகாப்பகத்தின் சார்பாகவும் அவருக்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சி சொல்லி கூறிக்கொண்டு, எல்லா மக்களும் நம்முடைய மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான். அவங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். குடும்பத்தோடு என்னுடைய ப்ரேயர், எல்லா தெய்வங்களையும் வச்சு ப்ரேயர் பண்ணுறேன். இந்த நாடு புனிதமாகணும், இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும். ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் சேவை செஞ்சிங்கன்னா புனிதமான ஒரு பாரதத்தை பார்க்க முடியும். புனிதமான மண்ணில் நம்ம வாழ முடியும். நல்லபடியாக இறைவனை போய் சேரும். இறைவனை சேர்த்துக்கு ஒரே வழி, எண்ணங்களை நல்லா வச்சுங்க, செயல்களை நல்லா செய்யுங்க, வாழ்க்கையை நல்லா வச்சுங்க, அமைதி ஏற்படுத்துங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததுக்காக நேயர்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். கராத்தே ராஜகுரு. நன்றி ஐயா.